உங்களுக்கு தெரியுமா, பிஜேபி இந்தியாவில் 19 மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருக்காங்க. இதுல நேரடியாக 15 மாநிலங்களிலும் கூட்டணி மூலம் 4 மாநிலங்களிலும் ஆளுகின்றனர். காங்கிரஸ் 7 மாநிலங்களில் ஆளும் கட்சியாக உள்ளனர். இதில் நேரடியாக 3 மாநிலங்களிலும் கூட்டணி மூலம் 4 மாநிலங்களிலும் ஆளுகின்றனர். மீதி இருக்கிற 2 மாநிலங்களிலும் இந்த 2 கூட்டணியில் சேராத 2 தனி கட்சிகள் ஆளும் கட்சியாக உள்ளனர். இதேபோல தமிழ்நாட்டிலும் புதுசா ஒரு கட்சி ஆளப் போறாங்களா, இல்ல மீண்டும் அந்த 2 கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் ஆளுவாகலானுமே 4 அன்று பார்ப்போம். மே 4 அன்று தமிழ்நாடு போல கேரளம், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் என 4 மாநிலத்திற்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேர்தல் முடிவு வெளியாகப் போகுதுங்க. இந்த தேர்தல் முடிவு ரிப்பீட் ஆகுமா, இல்ல தென் இந்தியாவில் பிஜேபி கால் பதிப்பாகலான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதேபோல இந்தியாவில் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குங்க. அதுல 3 யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுமுங்க. மத்த 5 யூனியன் பிரதேசங்களுக்கு ஒன்லி லோக்சபா எலெக்ஷன் மட்டும்தான் நடத்துவாங்க. அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. இந்த 3 யூனியன் பிரதேசங்களில் ஜம்மு காஷ்மீர், டெல்லி, பாண்டிச்சேரி அடங்கும். ஜம்மு காஷ்மீர் 2019 வரைக்கும் தனி மாநிலமாக தான் இருந்துச்சுங்க. ஆனா 2019க்கு அப்புறம் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பிற்காக மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சுட்டாங்க. அதுல ஒன்னு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், மற்றொன்று லடாக் யூனியன் பிரதேசம் ஆகும். இப்ப இந்தியால 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இதுல 19 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் பிஜேபி ஆளும் கட்சியாக உள்ளனர் என்பது பிஜேபி கட்சியின் ஆதிக்கத்தை காட்டுகிறது.